பிரச்சனை வந்தால் தான் தீர்வு வரும். அதே போல் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் ஆன்சர் கேட்க ஆரம்பித்த பிறகு தான் அது நமக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகும். எஸ், கம்யூனிகேஷனுங்கிறது சென்டென்ஸ் மட்டும் மேக் பண்ணுறது கிடையாது, அது ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது தான். இதை பற்றி லாஸ்ட் வீடியோஸில் நிறையவே பார்த்தாச்சு. நம்ம கொஸ்டின் ஆன்சர் அதில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. இப்போது டே 4 பேசிக்ஸ் ஆஃப் எஸ். இதில் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஏன் இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது ரொம்ப பேசிக்காக இருக்கும். இருந்தாலும் யாருக்காவது பயன்படுமே அப்படின்ட்டு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்குள்ள கிளாஸ் பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் தான். ஓகே, இப்போது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதில் எஸ் நோ அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? எஸ் அப்படின்னா ஆமான்னு அர்த்தம், நோ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஆமாம் இல்லை அப்படின்னு எந்த கேள்வி கேட்போம்? எஸ், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சரியா தப்பா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டினையே நம்ம கேட்போம். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். முதல்ல பெயர்கள்லேருந்து ஆரம்பிப்போமா? பெயர்கள் எங்கேயுமே மாறாது. அதுவும் மனிதருடைய பெயர்கள் எங்கேயுமே மாறாது. அவருக்கு வச்ச பெயர் எல்லாராலையும் எப்படி தான் அந்த பெயரை வச்சு தான் கூப்பிடுவாங்க. சரி, ஆனால் அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் என்ன மாறும்? பெயர்கள் மாறும். தமிழில் கிளி அப்படின்னா இங்கிலீஷில் பேரட். இதுவே இங்கே நம்ம மேஜை அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கிலீஷில் டேபிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆணினுடைய பெயரை ராம் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஒரு பெண்ணினுடைய பெயரை அனு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இவங்களை அவன் அவள் அப்படின்னு சொல்லணுன்னா தமிழில் எப்படி சொல்லிடுறோம், இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? அவன் அதை ஹி அப்படின்னு சொல்லுவோம், அவள் அப்படிங்கிறத ஷி அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள். பேரட், டேபிள். சரி, தமிழில் கிளி, மேசை. இதுவே அது ஒரு அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் தமிழில் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஏன்னா அது ஒரு அக்ரிணை. ஆனால் இங்கிலீஷில் இதுக்கு என்ன வார்த்தை? இட். இட் இஸ் அ பேரட், இட் இஸ் அ டேபிள். அது ஒரு கிளி, அது ஒரு டேபிள் அப்படின்ட்டு அது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது என்னது? இட், ஐடி, இட். இப்போ சென்டென்ஸில் இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறது? இஸ் அன் இன்ஜினியர். ராம் ஒரு இன்ஜினியர். சரி, அவன் ஒரு இன்ஜினியர்னு எப்படி மாற்றுறது? ஹீ இஸ் அன் இன்ஜினியர். அனு இஸ் அ ஸ்டூடெண்ட். அனு ஒரு மாணவி. இதுவே அவள் ஒரு மாணவின்னு எப்படி மாற்றுறது? ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட். அதுவே அது ஒரு கிளி எப்படி பயன்படுத்துவோம்? இட் இஸ் அ பேரட். அது ஒரு மேசை. இட் இஸ் அ டேபிள். இப்படி தான் பயன்படுத்துவோம். சரி, நெக்ஸ்ட்டு இதே போலவே இங்கிலீஷில் நிறைய ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. ரொம்ப ஈஸி தான், அதை கற்றுக்கிடலாம் வாங்க. தமிழில் நான் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கிலீஷில் ஐ. இதுவே நாங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா WE, வி. இதுதான் இங்கிலீஷில் வி அப்படிங்கிறது தான் நாங்கள் அப்படின்னு பொருள்படும். சரி, இதுவே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி சொல்லுவோம்? நீங்கள், நீ அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இது இங்கிலீஷில் என்னென்னா யூ. இதுவே நீனாலும் நீங்கள் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான் யூ. நாம் மரியாதைக்காக நீங்கள் அப்படின்னு பயன்படுத்துவோம், அது இங்கிலீஷில் கிடையாது. ஒரே வார்த்தை தான். நீ, நீங்கள் அப்படின்னாலும் ஒரே வார்த்தை தான் யூ. சரி, இதுவே தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ ஆணையோ ஒரு பொருளையோ குறிக்கிறோன்னா தான் என்ன சொல்லுவோம்? ஹீ, ஷீ, இட். ஓகேவா? இந்த வார்த்தைகள் தான் என்னது? ஹீ அவன், ஷீ அவள், இட் அது அப்படின்னு பயன்படுத்துகிறோம். சரி, இதுவே தூரத்தில் நிறைய ஆண்கள் சேர்ந்து நிற்காங்க, நிறைய பெண்கள் சேர்ந்து நிற்காங்க அப்படின்னா இதுக்கு பாகுபாடே கிடையாது. தே, அது அந்த ஒரே வார்த்தை தான் அதுக்கு. அவர்கள், தே, அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம் இங்கிலீஷில், தே. சரி, இதே போல் இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. பக்கத்தில் ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே தூரத்தில் ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா தேட். இதுவே பக்கத்தில் நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா தீஸ். தூரத்தில் நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா தோஸ் அப்படின்னு அர்த்தம். வாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது, எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இதோட உண்மையான அர்த்தங்கள், பயன்பாடுகள் நமக்கு தெரிய வரும்.
பிக்சர்ஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, முதல்ல ஐ பயன்படுத்த போகிறோம். இதை என்ன சொல்லலாம்? ஐ ஆம் அபிஷேகா. சரியா? இதுவே ஒரு குரூப்பாக இருந்தால் என்ன சொல்லலாம்? வி ஆர் அபிஷேகா டீம், வி ஆர் சார்லி டீம், வி ஆர் ஆல்ஃபா டீம். ஓகே, இப்போ நாங்கள் அப்படின்னு இது பொருள்படுது. வீணா என்னது? நாங்கள். நாங்கள் அபிஷேகா டீம், நாங்கள் சார்லி டீம், நாங்கள் ஆல்ஃபா டீம் அப்படின்னு பொருள்படுது இந்த இடத்துல. நமக்கு முன்னால் உள்ள நபரை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீ என்னுடைய நண்பன். இதை எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இதுவே நீங்கள் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இந்த பாகுபாடே கிடையாது. ஒருமையோ பன்மையோ இதுக்கு என்ன தான் சொல்லுவோம்? யூ அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவன் ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் அ டீச்சர். இதுவே அவள் ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லுவோம்? ஷீ இஸ் அ டீச்சர். அது ஒரு பூனை எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் அ கேட். ஓகே, இதுவே இவங்க எல்லாரும் குரூப்பாக இருக்காங்க, தூரமாக இருக்காங்க எப்படி சொல்லுவோம்? தே ஆர் டீச்சர்ஸ், தே ஆர் டாக்டர்ஸ், தே ஆர் கேட்ஸ். அவ்வளோதான். தூரத்தில் எது இருந்தாலுமே அது என்னது தான்? தே ஆர், உயிருள்ள பொருட்கள். சரி, இப்போ நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை திஸ் இஸ் அ பால். இதுவே பக்கத்தில் நிறைய பந்துகள் இருந்ததுன்னா தீஸ் ஆர் பால்ஸ் அப்படின்னு சொல்லணும். தொலைவில் ஒரு பொருள் இருந்ததுன்னா என்ன சொல்லணும்? தட் இஸ் கோகனட். இதுவே நிறைய இருந்ததுன்னா தோஸ் ஆர் கோகனட்ஸ். ப்ராக்டிஸ்க்காக பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ இன்வால்வாக இருக்கீங்கிறது எனக்கு தெரிய வரும். வெரி பெஸ்ட். இதோ வளர்ச்சி பாதையில் நான் உங்களோடு. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு குழப்பாமல் 5 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிடலாம்.